தீமைக்கு சரிகட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை இரட்சிப்பார். நீதிமொழிகள் 20:22. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சத்துருக்கள், உங்கள் எதிரிகள் உங்களுக்கு செய்கிற தீமைக்கு பதிலாக நீங்கள் அவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று சொல்லி தீமையான வழிகளை உங்கள் கைகளிலே நீங்கள் எடுக்காதிருங்கள். கர்த்தர் அதை விரும்புவதில்லை. நேராக உண்மையுள்ள தேவனாகி இருக்கிற கர்த்தரிடத்தில் அந்த காரியங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்த்து அவருடைய செயல்பாடுக்காக நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் தேவன் நமக்கு நீதி செய்கிறவராக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 7-8வது வசனங்கள் இப்படி சொல்லுது. அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் தேவ பிள்ளைகள், சத்துருக்கு தீமைக்கு தீமை செய்யும்படி எழும்பாமல் நாம் கர்த்தருக்கு காத்திருப்போம். உங்களுக்கு செய்ய வேண்டிய நீதியை, நியாயத்தை தேவனாகிய கர்த்தர் அவர் கட்டளையிடுவார். இன்றைக்கும் உங்களுடைய சில காரியங்களை என் ஆண்டவர் விசாரித்து உங்களுக்கு நன்மையான காரியங்களை அவர் கட்டளையிடுவாராக என்று சொல்லி அவருடைய நல்ல நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கே காத்திருப்போம். அவர் நம்மை இரட்சிப்பார். ஆமென்.